பொறுக்க போற தம்பியையும் அம்மாவை நல்லா பாத்துக்க சொன்னாங்க. அப்புறம் அம்மா கிட்ட சொல்லி அவங்கள தேட வேண்டாம்னு சொல்ல சொன்னாங்க. ஐயோ கடவுளே, இப்ப நான் ஆதி கேட்டா என்ன சொல்லுவேன்? பாரதி, எதுக்கு அழுகுற? இத்தனை நாளும் உன் மாமியார் எங்க இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு தெரியாமல தானே இருந்தோம். நீ கருப்பனுக்கு விரதம் இருந்த முத நாளே அவங்கள பேச வச்சுட்டாரு பாத்தியா? நீ வேணா பாரு பாரதி, 8 நாள் முடியறதுக்குள்ள அந்த கருப்பை உன் மாமியாரை கொண்டு வந்து உன் வீட்டுல விட்டுரும். ஆமா பாரதி, அத்தை சொல்ற மாதிரி கண்டிப்பா உங்க அத்தை திரும்பி வந்துருவாங்க. ஆனா அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலையேமா. இன்னும் அவங்களுக்கு என் மேல இருக்கிற கோவம் போகல. ஒரே நாள்ல எதுவும் மாறாது பாரதி. அன்னைக்கு உன் மாமியார் பட்ட காயம் சின்ன காயம் இதுல, அது ஆறதுக்கு கொஞ்சம் நாளாகும் பாரதி. பாரதி விடு, நடக்கிறதெல்லாம் நம்ம நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. நீ விரதத்தை மட்டும் நல்லபடியா முடி. கண்டிப்பா உங்க அத்தை வருவாங்க. நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். உன் நம்பிக்கை வீண் போகாது பாரதி, நீ தைரியமா போ. சரிம்மா, நான் போயிட்டு வா. சரி போ மாடி. ஏ கருப்பா, உன் பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் வராம பாத்துக்கப்பா. இன்னைக்கு பாரதி பிரச்சனைக்கு ஒரு நல்ல அறிகுறியை காட்டின மாதிரி இந்த ஆண்டாளுக்கும் ஒரு நல்ல வழியை காட்டுப்பா. அப்பா கருப்பா. அம்மா என்ன சொல்ற? ஆதி அம்மா கால் பண்ணாங்களா? ஆமா ஆண்டாளு, தமிழ்கிட்ட மட்டும் பேசிருக்காங்க. ஆனா பாரதி பேசினப்போ எதுவுமே பேசாம போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷிக்கு இவ்வளவு பிடிவாதம் இருக்க கூடாது. மல்லிகை முட்டு மனச தொட்டு இழுக்குதடி மானே. ஆண்டலே, இந்தா மதுரை மல்லி, உனக்காக நான் வாங்கிட்டு வந்த துள்ளி. ஆஹா, ஆச்சரிய குறி. சரி இந்தா புடி. ஆண்டாளு, பூ எதுக்கிட்டு தூக்கி போடுற பைத்தியக்காரி? நீ எனக்கு பூ தருவ, உங்க அம்மா எனக்கு அல்வா தருவாங்களா? புரியல எனக்கு. நல்லவனா நல்லவனா இரு, இல்ல நான் கெட்டவன் தானா ஓப்பனா சொல்லிட்டு கெட்டவனாவே இருங்களேன். அதை விட்டு நல்லவங்க வேஷம் போட்டு எதுக்கு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க? ஏய், புரியுற மாதிரி பேசுன்னு. என் கூட சண்டை போடுறதுக்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் சண்டை போடு. நீ அடிச்சா கூட நான் வாங்கிக்குவேன்னு உனக்கு தெரியும் தானே? அத ஆண்டாளு, மாப்பிள்ளையோட அம்மா செஞ்ச தப்புக்கு மாப்பிள்ளை என்ன பண்ணுவாரு? எங்க அம்மா என்ன பண்ணாங்க? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, நாளைக்கு நீங்களும் ஆண்டாலும் உங்க வீட்டுக்கு போறீங்கல்ல. என்ன திரும்ப வர வேண்டாம்னு சொன்னாங்களா? அப்படி சொன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா உங்க அம்மா என்ன கேட்டாங்க தெரியுமா? என்னடி கேட்டாங்க? சொன்னா தாண்டி தெரியும். கேட்டாங்கன்னா அது வேற ஒண்ணும் இல்லையா மாப்பிள்ள, பவித்ராவுக்கு 50 பவுன் சவரனும் ஆண்டாளுக்கு 50 சவரனும் போடுறதா தான் இருந்தோம். ஆனா அவங்க அம்மா தான் திடீர்னு போனை போட்டு ஆண்டாளுக்கு 75 சவரன் நகையும் 25 லட்சம் பணமும் தந்தா தான் ஆண்டாளை மருமகளை ஏத்துப்பேன்னு சொல்லி போட்டாங்க. இல்லண்டா உங்க வீட்லயே வச்சுக்கணும்னு சொல்லி போட்டாங்க. இதுக்குதான் அன்னைக்கு வந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு போனாங்களா? அதுக்கு அவங்க வராமலே இருந்திருக்கலாம். ஆண்டாளு, இப்ப இவனை திட்டறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? அவனும் ஒண்ணு மாதிரி தானே, ஒண்ணு புரியாம இப்படி நின்னுட்டு இருக்கான். நீ ஏன் உன்னை திட்டிட்டு இருக்க? ஆண்டாள், பாவம் மாப்பிள்ள என்ன பண்ணுவாரு? இது பாரு, நான் உனக்காக தான் பொறுமையா இருக்கேன். இதே மாதிரி வேற யாராவது பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், இந்நேரம் வேற எதுனா நடந்திருக்கோங்க. சரி, எங்க அம்மா அப்படி கேட்டதுக்கு நீங்களே என்ன பதில் சொன்னீங்க? அவங்க கிட்ட என்ன மாப்பிள்ள சொல்ல முடியும்? ஆண்டாளத்தை ஒரு மாசத்துக்கு பொறுத்துக்கத்தா நான் அவங்க கேட்டதை போட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். யோ, பைத்தியக்காரனாயா நீ? இல்ல பெரிய மனுஷனான்னு கேக்குறேன். எங்க அம்மா ஏதோ கேக்குறாங்கன்னா உனக்கு எங்க புத்தி போகுது? வயசாயிட்டா எல்லாருக்குமே மூலம் வாங்கிருமா என்ன? ஏய், என்னையா மாப்பிள்ள பண்றது? பொம்பளை புள்ளைய பெத்து போட்டானே, மாப்பிள்ளை வீட்டில் கேட்கறத பண்ணி கொடுத்தா தானே என் புள்ள அங்க போய் சந்தோஷமா இருக்க முடியும். யோ, பைத்தியக்கார மாதிரியா பேசிட்டு இருக்காது. எங்க அம்மாக்கு அறிவு இருக்காதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு நீ எப்படி 75 பவுண்ட் ரெடி பண்ணுவ? எங்க இருந்து ரெடி பண்ணுவ? ஆண்டாள் கூட வாழ போறது யாரு? நானா எங்க அம்மாவா?
சொல்றதெல்லாம் புரியுதியா? ஆனா அம்மா அப்படி கேட்கும்போது நான் என்னையா பதில் சொல்ல முடியும்? யோ சும்மா நீ எல்லாம் இப்படி இருப்பேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. சரியா? இந்த சீர் கொடுக்கறதுல எதுக்குன்னு நினைச்சீங்க? பொண்டாட்டி புருஷ வீட்டுக்கு போகும்போது இந்த பஞ்சகிஞ்சன் ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அந்த பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இந்த அரிசி பருப்பு பயிர் இது எல்லாமே கொடுத்து அனுப்புவாங்க. அதெல்லாம் தான் இன்னைக்கு வரதட்சணையா வந்து நிக்குது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் எதுக்கு வரதட்சணை எல்லாம் கொடுக்குறோம் சொல்லுங்க? பொண்ணு மேல பெத்தவன் எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறான்னு ஊரறியா காட்டுறதுக்கு தான், பெருமை பீத்திக்கிறதுக்கு, வேற எதுக்கும் இல்ல. யோ மாமா, உனக்கு பவித்ராவை பிடிக்குமா ஆண்டாளை பிடிக்குமா உனக்கு? ஏய் என்னையா மாப்ள திடீர்னு இப்படி கேட்டுவிட்ட? சொல்லியா உனக்கு ரெண்டு பொண்ணுல யாரை பிடிக்கும்? ஆண்டாள தான் பிடிக்கும். நீ பவித்ராக்கு எத்தனை பவுன் நகையோ எவ்வளவு பணமும் கொடுக்குறேன்னு சொன்ன? நீ ஒரு 50 சவரனும் 20 லட்சம் ரொக்கமும் தரேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீ ஆண்டாளுக்கு நீ எத்தனை பவுன் எவ்வளவு காசு கொடுத்துருக்கணும்? நீ ஏய் மாப்ள புரியலையா? பவித்ராக்கு நீ 50 பவுன் நகையும் 20 லட்சம் பணமும் கொடுத்தீங்கன்னா உனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு ஆண்டாள் தானே. அதுக்கு 75 பவுன் நகையும் 25 லட்சம் பணமும் தான் கொடுப்பியா நீ? உனக்கு ஆண்டாள் மேல இருக்கிற பாசத்துக்குலாம் நீ 100 பவுன் நகையும் 50 லட்சம் பணமும் கொடுத்துருக்க வேண்டாம். அதை விட்டு எங்க அம்மா 75 பவுன் நகை கேட்டுச்சுன்னு நீ அதை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறீங்க. இந்தாரு, நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டாள் கூட வாழ போறது நானு, எங்க அம்மா கிடையாது. நானே சொல்றேன், 100 பவுன் நகை வேணும், 50 லட்சம் பணம் வேணும். கூட 50 லட்சம் வேணாம், 20 லட்சம் நீ சின்ன பொண்ணு கொடுத்துரு, 30 லட்சம் பணம் வேணும். அழகரு, என்னடா நீ நேரம் கட்ட நேரத்துல விளையாடிட்டு இருக்க? ஏய் அமைதியாரு, நான் விளையாடல, சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு 100 பவுன் 30 லட்ச ரூபா பணம் இருந்தாதான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போவேன். இல்லைன்னா இங்கேதான் டேரா. ஒரு மாசத்துக்கு 2 மாசம் டைம் எடுத்துக்காங்க. அந்த 100 பவுனை நீ போட்டு விட்டுருங்க, நான் வெயிட் பண்றேன். சரியா? சொல்லு உங்க அப்பனுக்கு. மல்லிகை புட்டு மனச தொட்டு இழுக்குதடி மானே. அம்மா புத்தி தானே புள்ளிக்கு வைப்போம். ஆண்டாள், எனக்கு என்னமோ மாப்பிள்ள விளையாட்டுக்கு தான் இதெல்லாம் சொல்லிட்டு போறாரோன்னு தோணுது. நீ தேவையில்லாம பேசி எதுவும் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத. லட்சுமி, இல்லதா மாப்பிள்ள பேச்சுல ஏதோ கோபம் தெரியுது. கோபம் தெரியல, ஒரு கோபக்காயும் தெரியல. நீ உடனே பில்லி சூனியம் வைக்கிற மாதிரி எதையாவது சொல்லி என் பேத்தி மண்டைக்குள்ள ஏத்தி விட்டுறாத. ஏன் ஆண்டாளு, அழகரை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் சும்மா உன்கிட்ட விளையாடிட்டு இருக்கான். இதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இப்ப எதுக்கு நீ கீழே பாய போட்டு படுக்க போற? மேல வந்து படு. எதுக்கு இப்போ நீ முறைக்கிற? 100 பவுன் தங்கத்தை மொத்தமா முகத்துல பாக்குற மாதிரி நல்லா ஜொலிக்குது. இப்ப எதுக்கு நீ சுட்ட தங்க மாதிரி இப்படி சூடா இருக்கிற? சும்மா சொல்லக்கூடாது. உன்ன மாதிரி ஒரு தங்க ரகத்தை நிஜமாவே தர்மலிங்கம் தான் பேத்தானான்னு கேட்டா எனக்கு டவுட்டா இருக்குது. இத பாரு, என்கிட்ட அடி வாங்காம பேசாம படுத்து தூங்கு. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். என் லோலாக்கு, என் ஒட்டியானம், என் ரெட்டவள சங்கிலி, என் மாமன் கிட்ட கோச்சுக்கிற. அப்போ உனக்கும் உங்க அம்மாக்கும் மைண்ட் ஃபுல்லா நகை மேலதான் இருக்கு. இப்ப அதுல என்ன தப்பு இருக்குதுன்ற? உன்ன மாதிரி ஒரு தேவதையை தங்கத்துல வச்சு அலங்கரிச்சா அம்மன் சில மாதிரி இருக்கும்லன்னு நானும் எங்க அம்மாவும் நினைக்கிறோம். வேற என்ன? அதுல ஒரு குத்தமடி. உன் உச்சி வகுடுக்கு நடுவுல ஒரு நெத்தி சுட்டிய வச்சோன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? சரி விடு. ஒரு 2 காதலையும் 1.5 பவுன்ல லோலாக்கு தொங்க விட்டோன்னு வச்சுக்கோய, இந்த வானத்து மேல இருக்கிற சூரியன் வந்து ஒட்டின மாதிரி அப்படி டால் அடிக்கண்டே. அப்புறம் அந்த மூக்குல ஒரு குட்டி வைர மூக்குத்து.
பேர்ல இருக்கிற மாதிரி நம்ம சீவல்லி புதூர் ஆண்டாள் மாதிரியே இருக்கும். மின்னண்டு சத்தியமா. அதுக்கப்புறம் இந்த சங்கு கழுத்து இருக்குல்ல, அதுல ஒரு 7 பவுன்ல ஒரு தாலி செயின், அதோட ஒரு 5 பவுன்ல இன்னொரு ஒரு ரெட்டை வடை சங்கிலி, இன்னொரு ஒரு 2.5 பவுன்ல ஒரு கோதுமை சங்கிலி. என்ன சொல்ற? தொணை செயின் ஒண்ணு ஒரு 1.5 பவுன்ல போட்டுடலாமா? தாலி கீழே தொங்குற மாதிரி இன்னொரு 3.5 பவுன்ல ஒரு செயின், அதுக்கு இன்னொரு ஜோடியா 2 பவுன்ல இன்னொரு ஒரு செயின், கடைசியா அந்த சங்க கழுத்துல ஒட்டின மாதிரி ஒரு 5 பவுன்ல ஒரு நெக்லஸ். டேங்கப்பா, நினைச்சு பார்த்தாலே உடம்புலாம் புல்லு அரிக்குது. அரிக்கும் புல்லு அரிக்கும். இங்க பாரு, பேசாம தூங்கிரு. எழுந்து வந்தேன் செத்த நீ. இந்த கை இருக்கு பாரு, சந்தன கட்ட மாதிரி சும்மா தாகான்னு இருக்குதே. இந்த கை சும்மா இருக்கலாமா சொல்லு? இந்த கையில ஒரு 5 பவுன், அந்த கையில ஒரு 5 பவுன், 6 வளையல் செஞ்சு போடணும். அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் மாதிரி நீட்டா வச்சிருக்கிற இந்த விரல், அதுல கட்டை விரல் விட்டு மீதி 8 விரலுக்கும் நல்ல மோதிரம். ஒரு மோதிரம் எல்லாமே சேர்த்து ஒரு 4 பவுன்ல வாட்ஸே. இந்த வளையலும் மோதிரத்தையும் போட்டு நீ கைய சலன்னு ஆட்டி பேசினு வைய, அந்த தேவலோகத்துல இருக்கிற தேவதே நேர்ல வந்து நின்னு பேசுற மாதிரி இருக்கும்ல. அதுக்கப்புறம் உன் இடுப்புக்கு ஒரு ஒட்டியான ஒரு 8 பவுன்ல எடுத்து கட்டிக்க. புடவைக்கு மேல போடணுண்டே, அப்பதானே ஊருக்கே தெரியும். அதுக்கு மேல ஒரு தங்க கொடி போட்டு ரெண்டையுமே சேர்த்து, ஐயோ அந்த தங்க கொடி ஒரு 4 பவுனுக்கு. என்ன சொல்ற? இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு பச்சை கலர் சேலை ஒண்ணு போட்டேன்னு வைய, அந்த படைச்ச பிரம்மனே உன்னை பார்த்து என்னத்தை படைச்சிட்டோன்னு நினைப்பா. இப்படி எல்லாம் பேசினா உங்க அம்மா கேட்டதெல்லாம் நான் மறந்துடுவேன்னு நினைச்சிட்டியா? ஒழுங்கா வாய் முட்டு படு, இல்லனா குப்புற போட்டு 8 மிதின்னு மிதிப்பேன். நீ மிதிக்கிறன்னு சொன்னா உன் கால் ஞாபகம் வருது. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரி கால் ரே. ஒருத்திக்கு குதிரை காலு, ஒருத்திக்கு யானை காலு, உனக்கு ஏதாட்டி சந்தன காலு. அதுல வெள்ளி கொலுசு போட்டா நல்லா இருக்காது, தங்கத்துல கொலுசு போடுவோம். ஏன் இவ்வளவு நேரம் ஒரு லிஸ்ட் போட்டியே, அதுல 75 பவுன் வரலையா? ஆமா, 70 தான் வந்திருக்குது. கணக்கு தெரியாது உனக்கு? மீதி 5 பவுன் இருக்குதே, அந்த 5 பவுன்ல கால்ல கொலுசு போட்டா சரியா போயிடும். ஓகே. ஆனா நீ அந்த கொலுசை போட்டனா எப்படி இருப்ப தெரியுமா? நான் பொண்ணா பொறுமையா இருக்கணும்னு பாக்குறேன், நீ விட மாட்ட போல. எழுந்திருச்சு வந்தேன்னு வச்சுக்கோயேன், பாத்துக்கோ. ஐயா ஏப்பா பார்த்தால ஏடி எரிஞ்செறிஞ்சு விழுகிற? நான் உன்னை ரசிக்க தானே செய்யறேன். நீ உன் பொண்டாட்டிய ரசிக்கணும்னா உன் காசுல வாங்கி போட்டு ரசி, எங்க அப்பன் காசுல வாங்கி போட்டு ரசிச்சிட்டு இருக்காத. ஏண்டி அப்படம் உன்ன மாதிரி பொண்ணுங்களோட அப்பனுங்களா என்னதான் கொடுப்பீங்க? டேய், உனக்குலாம் பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம், இல்ல வரதட்சணை வேற கொடுக்கணுமா உனக்கு? அதுவும் 75 பவுன். போதுமா? இதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து நாளைக்கு தெரியும்டி உனக்கு. இப்ப எதுக்கு நீ திரும்ப மலை ஏறிட்டு இருக்கிற? நீ சும்மா மலை ஏறிட்டு இருந்தீன்னா பூமி தாங்காது. இத பாரு, இருக்கிற கடுப்புக்கு கொலை பண்ணாம இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படு. அதை விட்டு என்ன வம்பலா எடுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் கொலை பண்றது கூட தயங்க மாட்டேன், பாத்துக்கோ. நேர்ல பேசும்போது மட்டும் என் மருமக இல்ல என் மக, என் வீட்டோட குத்து விளக்கு கொலை விளக்கு, என் கொலைசாமியே நீதான வசனமா பேசினாங்க உங்க அம்மா. இப்ப என்னடான்னா வரதட்சணை கொடுத்தாதான் வாழ விடுவேன்ற மாதிரி பேசுறாங்க. நீங்களாம் என்ன பிறவியோ? சி. பாடிய தங்க சல நீ இல்லாட்டி நான் ஒண்ணும் இல்ல. தங்கத்தாமரை மகளே வாடுதே. வீட்டுல ஒரு கொலை விட போது தத்தி தாவுது மகளே வாழுதே. பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் பூமேலே வாசம் பொங்கும் தேனாக கண்மன கொஞ்சம் கனிவோடு என்னை ஆளாக்கினார். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னடா பொண்ணு பொண்ணு பொண்ணுன்ட்டு? அது தவிர வாயில உனக்கு ஒண்ணுமே வராதா? லட்சுமி, ரொம்பலாம் யோசிக்காத. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் நம்ம ஐயனாருக்கு ஒரு சேவலை அறுத்து பொங்கலை வச்சுட்டு வந்துடுவோம். நம்ம நேர்த்தி கடனை தள்ளி போட வீட்டுல ஏதாவது ஒரு கெட்டது நடந்துகிட்டே தான் இருக்கு. சரிங்க அத்தை, வர வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்துடலாம்.
சம்மந்தி, அப்பா, அம்மாடி. சின்ன மருமகளே, அத்தை. குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. என்ன சம்மந்தி, அப்படியே தகச்சு போய் நிக்கிறீங்க? ஏன், நான் வரக்கூடாதா? ஐயோ அப்படிலாம் இல்ல சம்பந்தி. ஆ, ஆண்டாள் அப்பா எங்க? ஆ இருக்காரு, இதோ கூப்பிடுறேன். ஆம் என்னங்க ஏதா என்னங்க? இதோ வர லட்சுமி. இந்தாங்க அத்தை. வாங்க சம்மதியம்மா. ஆ, என்ன சம்மந்தி, நேத்து போன்ல அப்படி பேசிட்டு இன்னைக்கு வந்து சிரிச்சிட்டு உட்காந்துருக்காளேன்னு நினைக்கிறீங்களோ? நேத்து இருந்த கோவத்துல ஏதோ பேசிட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க சம்மந்தி. பரவாயில்ல சம்மதியம்மா, இருக்கட்டும். நான் கொஞ்சம் யதார்த்தமான ஆளு சம்மந்தி. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா அப்படியே பேசிவிடுவேன். அதனால நிறைய சண்டை கூட வந்திருக்கு. அதனால சொல்றேன், மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச எனக்கு தெரியாது. எதுவா இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டா பேசிவிடுவேன். உண்மையை சொல்லணும்னா, எனக்கு இங்க வந்து உங்க எல்லாரையும் பார்த்து பேசி ஆண்டாளை பிடிக்கிற வரைக்கும், ஏன் அழகர் உங்க மகளை கட்டினதுல இருந்தே மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருந்தது சம்பந்தி. ஆனா புள்ள நல்ல பிள்ளையா இருந்தா மட்டும் பத்தாது, பிள்ளைய பெத்தவங்களும் நல்லவங்களா இருக்கணும்னு நான் எப்பவும் எதிர்பார்ப்பேன். அந்த விஷயத்துல அழகர் கொடுத்து வச்சவன்னு நீங்க எல்லாரும் நிரூபிச்சிட்டீங்க. நேத்திக்கு உங்க சின்ன மகளுக்கு இவ்வளவு போடுறோம், ஆனா ஆண்டாளுக்கு இவ்வளவுதான் போட முடியும்னு நீங்க சொன்னதுல நானும் கொஞ்சம் கோவப்பட்டு அப்படி பேசிட்டேன். ஆனா பேசின என் வாயையும், நாளைக்கு நாக்கு மேல பல்ல போட்டு பேச இருந்த இந்த ஊர் வாயையும் அடைக்கிற மாதிரி நீங்க இப்படி ஒரு காரியம் செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சம்பந்தி. கோவத்துல 75 பவுன் நகையும் 25 லட்சம் பணமும் கேட்டேன். ஆனா நீங்க 100 பவுன் நகையும் 25 லட்சம் பணமும் கொடுப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இதெல்லாம் நான் எனக்காகவா கேட்டேன்? உங்க மக போட்டுக்கிறதுக்காக தானே கேட்டேன். இத நான் வாங்கி வச்சு என்ன பண்ண போறேன்? இந்த நகையெல்லாம் போட்டு என் மருமகளை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. இந்த பணத்தையும் உங்க மக கிட்டயும் மருமகன்கிட்டயும் கொடுத்துருங்க. சம்மதியம்மா, இதெல்லாம் யார் கொண்டு வந்து? நான் தான் கொண்டு வந்து கொடுத்தேன்னு என் மகன் கிட்ட சொல்லுங்க. அவன் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டான். அதுக்கு இல்ல சம்மதியம்மா. டேய் சும்மா இருடா. சம்மந்தி தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன உனக்கு? சம்மந்தியம்மா, இன்னைக்கு கரிநாளா இருக்கு, அதனால இன்னைக்கு வேண்டாம், ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க மகனையும் என் பேத்தியையும் நாங்களே அனுப்பி வைக்கிறோம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் கிளம்புறேன். டவுன்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. ஆ சரிங்க. சம்மந்தி, போன்ல கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காம என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்மதியம்மா, நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. சரி, நான் வரேன். சரிங்க. வரேன். சரிங்க அத்தை. ம். ஏன்பா, என்னதான் இருந்தாலும் உனக்கு உன் மூத்த மக தான் முக்கியம் இல்ல? ஏய் இல்லடா பவி, இதெல்லாம் நான் கொடுக்கலடா. டேய், நீ கொடுக்கலன்னா வேற யாரா கொடுத்தா? எனக்கு என்ன தெரியும்?
யார் கொடுத்தாங்கன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க